தன்னுடைய குழந்தைகளை மோட்டிவேட் பண்ற பெஸ்ட் மோட்டிவேட்டர் தாய் தான். நான் சில உண்மைகளை பகிரங்கமா சொல்லுவேன், வருத்தப்படாதீங்க. தகப்பன் ஒரு குழந்தையை அதிகமா மோட்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபாதர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கு மெயின் காரணம் அப்பாவே பிள்ளைகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு நினைக்கிறவன். மாட்டிக்கப்படாது, இவங்கிட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஏன்னா அவன் ஏடா கூடமா கேள்வி கேட்பான். கணக்குல நல்ல மார்க் வாங்கினா நீ எவ்வளவுப்பா வாங்கின அப்படிமா, ரொம்ப டேமேஜிங்கா இருக்கும் இல்லையா? அதுக்கு அப்பா அவாய்ட் பண்ணுவான். இன்னும் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. பல அப்பா பிள்ளைய கெடுக்காம இருந்தாலே போதும். சில அப்பா சிகரெட் பிடிச்சு வட்ட வட்டமா விட்டா பையன் பாப்பான், மாவட்டமா விடணும் அப்படின்னு. அவன் அதை விட பல மடங்கு மேல போகணும்னு நினைப்பான். கெட்டது இல்ல, ஒரு அப்பா கெடுக்காம இருந்தா பெரிய விஷயம். பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மதர்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. ஒண்ணுல உங்களுக்கு தெரியும், காதலிக்கிறான் இல்ல வேற ஏதாவது புள்ள தடம் மாறுறான்னு வச்சுங்க, அப்பா என்ன தெரியுமா சொல்லுவாரு? அம்மாவை கூப்பிட்டு சொல்லுவார், ஒய்ஃபை கூப்பிட்டு, இந்த பிள்ளைக்கு புத்தி சொல்லு, கொஞ்சம் உருப்படுற வழியை பார்க்க சொல்லு, கொஞ்சம் சரியான பாதைக்கு போக சொல்லு. ஏன் நீங்க சொல்றது அப்படிம்பா அம்மா, நீங்க சொல்றது அவளுக்கு நல்லா தெரியும். இந்த மனுஷன் சொன்னா அவன் கேட்க மாட்டாங்கிறத இங்கதான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணுங்கிற ஆசைக்கே சொல்லுவா. ஏன் நீங்க சொல்றது, நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்ப அந்த அம்மாக்கு அவ்வளவு திருப்தி, நீ சொன்னா நீ கேட்க மாட்டான், நான் சொன்னாதான் கேட்பான் அப்படி. பட் இதை யூஸ் பண்ணணும். நீங்க தான் ஒரு குழந்தைய மோட்டிவேட் பண்ண முடியும்னா, புவனேஸ்வரி தேவி விவேகானந்தரை எப்படி மோட்டிவேட் பண்ணாலோ அப்படி மோட்டிவேட் பண்ற மதராக நீங்க மாறினால்தான் இந்திய பிள்ளைகள் விவேகானந்தராக உயர முடியும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.